வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 15 வசனம். ஐசாயா சாப்டர் 41 verse 15. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை கூர்மையான ஒரு இயந்திரமாக மாற்ற விரும்புகிறார். அது எப்படி நடக்கும் என்று சொன்னால், அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. நானே பலவீனமாக இருக்கிறேனே, நானே சோர்ந்து போய் இருக்கிறேனே, நானே அதிக தேவைகளில் சிக்கொண்டு தவிக்கிறேனே, கடன் பாரங்கள் என்னை அடித்து கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் சொல்வீர்களானால், இன்றைக்கு இவைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆயுதமாக, கூர்மையான ஆயுதமாக ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அவருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவாரானால் நீங்கள் வேறு மனிதர்களாய் மாறுவீர்கள். இதுவரைக்கும் தோற்று போய் கிடந்தவர்கள், பயந்து கிடந்தவர்கள், சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறுவீர்கள். கடன்களை வாங்கின கரங்கள் கொடுக்கிற கரங்களாய் மாறப்போகிறது. விசுவாசத்தோடு ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த செய்தியில் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கூர்மையான ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறீர். அப்படி மாற்றப்படும் பொழுது எங்களுக்கு முன்பாக நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள், தேவைகளை நாங்கள் பதறாக்கி அவைகளை பறக்க விடும்படியாக எங்களை அதிகாரிகளாய் மாற்றப் போகிறீர். எங்களை கரங்களை நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. நன்றியுள்ள ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு எங்களை தொட்டதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.